नमस्ते। राष्ट्रभाषा ट्रांसलेशन हिंदी टू इंग्लिश पार्ट 9। हम जानते हैं कि यह भूमि सूर्य के चारों तरफ घूमती है और चांद भूमि के चारों तरफ। यह विश्वास किया जाता है कि कभी यह भूमि भी आग का एक गोला थी। अब यह डंडी होती आ रही है, इसलिए हम इसके ऊपरी भाग में रख सकते हैं, मगर इस भूमि का भीतरी भाग अब भी गर्म रखता है। आकाश में उत्तर दिशा में ध्रुव नक्षत्र है जो सदा एक ही स्थान पर रखता है। इससे थोड़ी दूर पर टिमटिमाते 7 तारे रखते हैं जिन्हें शब्द ऋषि कहते हैं। हम जानते हैं நம்ம தெரிந்திருக்கிறோம் कि என்னன்னு यह भूमि இந்த பூமி सूर्य के चारों तरफ घूमती है, சூரியனை சுற்றி நாலா பக்கமும் சுற்றி வருது அப்படின்றத நம்ம அறிகிறோம்। और चांद भूमि के चारों तरफ சந்திரன் பூமியை நாலாப்புறமும் சுற்றி வருது அப்படின்றத நம்புகிறோம்। यह विश्वास किया जाता है, இதையும் நம்புகிறோம்। என்ன நம்புகிறோம்? कभी यह भूमि भी आग का एक गोला थी। இது பூமி ஒரு நெருப்பு கோலா இருந்துச்சு அப்படி சொல்லி நம்ம நம்புகிறோம்। अब இப்போ यह डंडी होती आ रही है, இது டண்டி குளிர்ச்சியாக மாறிட்டு வருது। நெருப்பாக இருந்தது, சூடாக இருந்தது, இப்போ குளிர்ச்சி ஆகிட்டே வந்துட்டுருக்குது। इसलिए ஆகையால் हम इससे ऊपरी भाग में रख सकते हैं, இதனுடைய மேல் பாகத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கோம்। मगर आना इस भूमि का भीतरी भाग உள்பகுதி अब भी गरम रखता है, இப்பயும் சூடாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க। இது பூமி ஹீட்டாக தான் இருக்குது। आकाश में ஆகாயத்தில் उत्तर दिशा में வடக்கு திசையில் ध्रुव नक्षत्र है, ध्रुव நட்சத்திரம் இருக்குது। जो सदा एक ही स्थान पर रखता है, அது எப்பயுமே ஒரே இடத்துலையே இருக்குது। इससे थोड़ी दूर पर, இதிலிருந்து கொஞ்ச தூரத்தில் टिमटिमाते மின்னிக்கிட்டே 7 தாரே ரக்தே हैं, 7 நட்சத்திரங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கு, 7 நட்சத்திரங்கள் இருக்குது। ஜின்ஹே இதுக்கு சப்த ரிஷி கக்தே हैं, இதைத்தான் 7 சப்த ரிஷிகள் 7 ரிஷிகள்னு சொல்லி சொல்கிறோம்। We know that the earth revolves around the sun and the moon revolves round the earth. It is believed that once upon a time the earth was also a boil of fire, so we can live on its upper side, but the inner part of the earth is hot even now. The pole star is on the north direction of the sky, which is situated permanently in the same place, a little away from these 7 twinkling stars are seen. These are called Saptarishi.
பூமியானது சூரியனின் நாற்புறமும் சுற்றுகிறது என்பதையும், சந்திரன் பூமியை நாற்புறமும் சுற்றுகிறது என்பதையும் நாம் அறிவோம். ஒரு காலத்தில் இந்த பூமியும் கூட ஒரு நெருப்பு கோளமாக இருந்தது என்று நம்பப்படுகிறது. இப்போது இது ஆறிக்கொண்டே வருகிறது. இதனால் நம்மால் இதன் மேல் பாகத்தில் வசிக்க முடிகிறது. ஆனால் பூமியின் உள்பகுதி இன்று கூட சூடாக இருக்கிறது. வானத்தில் வடக்கு திசையில் துருவ நட்சத்திரம் இருக்கிறது. அது எப்பொழுதும் ஒரே இடத்தில் இருக்கிறது. இதற்கு சிறிது தூரத்தில் சப்தரிஷி என்று சொல்லப்படும் 7 மின்னுகின்ற நட்சத்திரங்கள் இருக்கின்றன. தன்யவாத்.